வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சாப்பிட்டீங்களா மக்களே? இன்னைக்கு நம்ம ஒரு காலிஃப்ளவர் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு மக்களே. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஜில்லு தண்ணியில் போட்டுடலாம். சரி, இப்படி இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பொரியல் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு மக்களே. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இதுக்கு கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டுக்குவோம். சோம்பு வெடிக்கட்டும். சோம்பு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வேகட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சோட ரெடிமேட் கரம் மசாலா அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, மசாலா எல்லாம் ஜெல் ஆயிடுச்சு. இது கூட இப்போ நம்ம காலிஃப்ளவரை கொட்டிக்கலாம். வேக வச்ச காலிஃப்ளவரை கொட்டிட்டு பெரட்ட. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வற்றிட்டா காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இப்போ பார்க்கலாம் மக்களே, பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வற்றிடணும். சேம் நம்ம கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி காலிஃப்ளவர் செஞ்சு சாப்பிடலாம். சேம் கறி மாதிரியே இருக்கும் மக்களே. இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் மக்களே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா கறி மாதிரியே இருக்கும். கறி சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கறி மாதிரியே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.